உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தவறுதலாக செஞ்ச ஒரு பிழையால் இன்றைக்கு ஒரு உயிர் போயிட்டுது. அப்போ இந்த காணொளி மூலமாக இப்படியான பிழைகளை இனி விடாதீங்க என்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஒரு சின்ன கொஞ்ச நேர வீடியோவாக தான் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியாலை என்ற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரியாலை என்ற இடத்துல ஒரு மகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு கடைக்கு போய்க பக்கத்தில் இருக்கிற குப்பைகளை சேர்த்து அதில் நெருப்பு மூடிட்டு போனதால் ஒரு பெரிய அளவிலான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய தாயோட வசிச்சுன்னு வந்திருக்கா. அவங்களோட தாய்க்கு 81 வயசு. ஸோ தாய் வீட்டை படுத்து கிடந்திருக்கா. உள்ளே அவள் கட்டிலில் படுத்து கிடக்க இவள் இஞ்சால வழியை எல்லா இடங்களையும் கூட்டி போட்டு அந்த இடத்த எரிச்சு போட்டு கடைக்கு போயிருக்கிறா. போக முதல் அவள் ஜோதிச்சிருக்கா என்னன்னு சொன்னால், அம்மா தனியாக தான் நினைக்கிறா, அம்மா நித்திரை கொண்டுருக்கிறா. அப்போ அம்மாவை எழுப்ப வேண்டாம், அம்மா நான் கதவை திறந்து விட்டு போனேன்னு சொன்னால் திருடர்கள் உள்ளே இருக்கிற பொருட்களை களவெடுத்துன்னு போயிடலாம். அப்போ இதால் அம்மா இப்போ தான் படுத்தவா, நீ எழும்புறதுக்கு 2-3 மணித்தியாலமாகும்னு சொல்லி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதால் அவள் அந்த கதவை லொக் செய்து போட்டு அவள் கடைக்கு போயிட்டா. கடைக்கு போயிட்டு நிறைய நேரங்களாக அவள் கடையில் நின்றுருக்கா போலக்கு. இவள் கொளுத்தின நெருப்பு இருக்குது தானே, அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி கொடியில் காய போட்டிருந்த உடுப்பில் பிடிச்சி அந்த உடுப்பினூடாக பிறவி அந்த நெருப்பு அப்படியே கூரைக்கு போய் கூரையில் இருக்கிற அந்த ரீப் அவங்களுக்கு தெரியும், அந்த கூரை வேலை செய்கிறதுக்கு மேலே போடுவாங்கள்ல அந்த மரங்கள், அந்த மரங்களில் தீப்பிடிச்சு எரிய வலிக்கிட்டுது. அப்போ நித்திரையாக கிடந்தால் இப்போ நித்திரை இல்லாமல் இருந்தாங்க சொன்னால் அவள் முதலே கத்த வலிக்கிட்டு இருப்பாள். தனக்கு சுடுறது தெரிஞ்சு தான் எலும்பி நித்திரையில் தனக்கு சுட்டால் தான் தெரியும் சடான் எலும்பியிருப்போம். அப்போ அது மட்டும் தீ பிறவுறதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கா நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பரமேஸ்வரின்னு சொல்லப்படுற அம்மா தான் 81 வயது. அப்போ இளைஞர்கள் மாதிரியோ அல்லது ஒரு இளம் பெண்களை மாதிரியோ திடீரென யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறாது. இப்போ நாங்கள் உள்ளே இருக்க நெருப்பு பிறவிட்டுன்னு சொன்னால் ஏதோ கத்தி கித்தியோ ஏதோ என்னென்றாலும் செஞ்சு ஒரு எதென்றாலும் இந்த பக்கம் எரிதான் இந்த பக்கம் ஓட்டக்கலட்டியாவது பாஞ்சு வந்துடும். 81 வயதான அம்மாவால் ஒன்றுமே செய்ய முடியாது, கத்துறதை தவிர வேறு ஒன்றையும் செய்ய இயலாது. அப்போ தீப்பறவை அவாவில் தீப்பட்டு அவள் எரிய வலிக்கிட்டா. உடனடியாக எரியாட்டிக்கும் அவாவுக்கு சுடுகாயங்கள் வர வலிக்கிட்டோன்னா உடனே எழும்பிட்டா. எழும்பி கூக்குரல்ட்டு கத்த வலிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் இருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்குள்ளேயே அவாவினுடைய இன்னொரு மகளும் இருந்திருக்கிறா. அப்போ அவள் என்னோட அம்மா அழுது சத்தங்கன்னு சொல்லி போட்டு வெளியே ஓடி பார்க்க வீடு தீயிட்டு எரிஞ்சு கொண்டிருக்கிறது பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் அந்த மகள். உடனே ஓடி தன்னால் முடிஞ்ச உதவிகளை அவாவும் கூக்குரல்ட்டு அருகில் இருந்த ஆக்களையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்த இதாக்கி உள்ளே புகுந்து அவள் காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதிச்சிருந்தவள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் தீவிர சிகிச்சை பிரிவுகளை வைத்திய இது நடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக அந்த அம்மா இறந்துட்டா. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு எரிகாயங்கள் வதைக்கு அவங்க அம்மா ஏற்கனவே வயதானவா, அவளுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்போ இப்படியான அதிர்ச்சிகள் இப்படியான காயங்கள் மூலமாக மரணம் ஏற்படுறது சுலபமாக போயிடுது. என்ன சொன்னால் அவர்களுக்கு ஏற்கனவே இதே ரீதியான பிரச்சனைகள் அப்படியான பிரச்சனைகள் இருக்கும் அந்த வயசுக்கு. ஸோ அவள் துரதிர்ஷ்டவசமாக இறந்துட்டாள். இதனால் காவல்துறையினர் தங்களுடைய கடமையை தொடங்கியிருக்கணும். அதாவது இது ஒரு கொலையாக இருந்திருக்கலாம் என்ற கோணத்தில் அவர் விசாரிக்கணும். நிச்சயமாக எந்த ஒரு உயிர் இருந்தாலும் அவர்கள் அதை விசாரிக்கிறது வழக்கம் என்று சொன்னால், இப்போ சம்டைம் அந்த பிள்ளை வேணுமென்று நெருப்பை வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போயிட்டுதோ என்று கூட அவங்க அந்த கோணத்தில் விசாரிப்பாங்க. ஆனால் அது விசாரணை முடிவில் தெரிய வரும் அது கொலை இல்லையாண்டு. எங்களுடைய கருத்தின்படி எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி அது ஒரு கொலை இல்லை, அது ஒரு விபத்து தான். இருந்தாலும் காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும். மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வர விஷயம், இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாருங்கள். இன்றைக்கு ஒரு உயிர் போகிற அளவுக்கான விஷயங்கள்லாம் நிற்கிது. நெருப்பு மூட்டைக்கு பார்த்து வைங்க. நீங்கள் நெருப்பு மூட்டைக்கு பக்கத்து வேலி இருக்கும், அந்த வேலி ஓலையால் செய்யப்பட்ட வேலியாக இருக்கும். எங்களுக்கே தெரியும் நிறைய இடங்களில் நெருப்பு மூட்டி போட்டு போகிறாங்களோ அது பெனையில் பற்றிடும். பெனையில் பிடிச்சதுன்னா நாங்கள் என்னத்தை செஞ்சாலுமே நூக்கலாது. பெனைப்புறம் என்ன செய்யும், எரிஞ்சு ஒவ்வொரு இலையாக பறந்து போகும். அப்படி போய் பார்க்க அங்கே கிடக்கிற குப்பைகள் வீடுகள் எல்லாத்துக்கும் மேலே விழுந்து. நான் ஒரு 4ஆம் ஆண்டு படிக்க ஒரு 32 வீடு மன்னார் பேசாலையில் எரிஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படியான சின்ன விபத்து இதுகளால் அப்போ நீர் நிலம் காற்று அதுகெல்லாம் பொல்லாத விஷயங்கள் அதுகளை நாங்கள் கையாளைக்க வடிவாக கையாளணும். பாருங்கள், ஒரு கொஞ்சமும் எதிர்பார்க்காம ஒரு குப்பையை எரிக்கிறதுக்காக வச்சுட்டு போன தீ இன்றைக்கு ஒரு வீடும் எரிஞ்சு அந்த உயிரும் போகிறதுக்கு காரணமாக போயிட்டுது. இதே பக்கத்தில் பல வீடுகள் இல்லாட்டி அது குடிசை கிராமங்கள் உள்ள ஒரு ஊராக இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த ஊரே எரிஞ்சு எத்தனை உயிர்கள் பலி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்குது. இது ஒரு சின்ன விஷயம்தான். நான் அந்த சின்ன விஷயங்களை நாங்கள் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்யணும். இதைத்தான் சொல்ல வந்தான சொந்தங்களே. நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.